இந்திய கிரிக்கெட் டீம் கேப்டன் இப்ப யாருன்னு கேட்டா சொல்றதே கஷ்டம். ஆனா தமிழ்நாட்டோட கேப்டன் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் விஜயகாந்த்னு. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம கேப்டன். இந்த துண்டை இடுப்புல கட்டினா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம். இந்த துண்டை தோல்ல போட்டனா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம். மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சனா பட்டைய கிளப்ப போறேன்னு அர்த்தம். உங்கள மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. டேய் சொல்ற பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வடிச்சு சொல்ற. ஃபுட்பால்ல கூட அவ்வளவு கிக் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இவர் படத்துல சண்டை காட்சி வந்துட்டாலே கிக்கு அளவே இல்லை. பஞ்சமத்த சண்டை போட இன்றைய இளைஞர்கள் மத்தியில ஒரு சப்போர்ட் கூட இல்லாம அந்த காலத்திலேயே பல ஸ்டண்ட் காட்சியில கலக்கியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை நடிகர்கள் டயலாக் டெலிவரின்ற பேர்ல எத்தனையோ பேர் வெறியேத்துறாங்க. ஆனா கேப்டன் பேச ஆரம்பிச்சாலே எல்லாருக்குள்ளயும் நரம்பு முறுக்கேறும். இல்ல நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கு. எனக்கு தர்மம் தெரியும், நியாயம் தெரியும், நீதிக்கு தலைவணங்கவும் தெரியும். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து கேவலமா நினைச்சதும் இல்ல, மேல இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்பட்டதும் இல்ல. இந்த நாட்டுல குற்றங்களை நடக்காம தடுக்கணும்னா குற்றவாளிகள் அழிச்சா மட்டும் பத்தாது, குற்றவாளிகளை உருவாக்க காரணமா இருந்தவங்களை அழிக்கணும். இது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவின் சிறந்த குடிமகன் அப்படின்ற விருதை ஜனாதிபதி கையில வாங்கியிருக்காரு நம்ம கேப்டன். பல குடும்ப படங்கள்ல ஒரு குடும்ப தலைவனா பலருக்கும் ரோல் மாடலா இருக்காரு நம்ம விஜயகாந்த். அரசியல்னாலே நடிக்கணும். ஆனா நம்ம கேப்டனுக்கு சினிமால மட்டும்தான் நடிக்க தெரியும். எனக்கு மறைக்க தெரியாதுங்க. அப்பப்போ என்னென்ன மனசுல போடுதோ அப்பப்போ பேசி தான் மனசுல பட்டதை அப்படியே பேசினால்தான் இன்னைக்கு இவரை உலகமே நகைச்சுவையா பாக்குது. இவரை மாதிரி எத்தனை அரசியல்வாதிகளுக்கு மனசுல பட்டதை பேசுற தைரியம் இருக்கு? நம்ம எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இதனால ஒன்றும் கௌரவ குறைச்சலோ எதுவுமே வந்துடாது. கௌரவ குறைச்சல் நடத்திக்கிட்டு தலையை ஆண்டுக்கிட்டு தான் நம்ம தான் நம்ம பெரிய அண்ணா நம்மளை தலையாட்டி அப்புறம் விட்டுருவாங்க, மக்களே விட்டுருவாங்க. திரையில மட்டுமே நடிக்க தெரிஞ்ச தென்னவனுக்கு சினி உலகம் சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Cine Ulagam, Anytime Cinema, www.cineulagam.com